நெகேமியா ஆகமம் அதிகாரம் 4. நாங்கள் மதிலை கட்டுவது பற்றி கேள்வியுற்ற சன்பலாற்று சினமுற்று வெகுண்டெழுந்து யூதர்களை ஏளனம் செய்தான். தன் தோழர்கள் முன்னிலையிலும் சமாரிய படையின் முன்னிலையிலும் இந்த அற்ப யூதர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் சும்மாவிடப்படுவார்களா? அவர்களால் பலி செலுத்த முடியுமா? ஒரு நாளில் வேலையை முடித்து விடுவார்களா? எரிந்து போன சாம்பல் குவியலிலிருந்து அவர்களால் கற்கள் உண்டாக்க இயலுமா என்று எள்ளி நகையாடினான். அவனுக்கு அருகிலிருந்த அம்மோனியனான தோபியா, ஆமாம், அவர்கள் அதை கட்டுகிறார்களாம். ஆனால் ஒரு நரி அதன் மேல் ஏறிச் சென்றால் கூட அந்த கல் மதில் இடிந்து விழும் என்று ஏளனம் செய்தான். எம் கடவுளே, நாங்கள் ஏளனம் செய்யப்படுவதை பாரும். இந்த இழிவு அவர்களின் தலைமேலேயே சுமத்தப்படட்டும். அந்நியரின் நாட்டில் அவர்கள் அடிமைகளாகி கொள்ளையடிக்கப்படட்டும். அவர்களின் குற்றத்தை மூடிவிடாதேயும், அவர்களின் பாவத்தை உம் முகத்திலிருந்து கழுவிவிடாதேயும். ஏனெனில் கட்டுவோரை இழித்துரைத்தார்கள். இவ்வாறு நாங்கள் மதிலை தொடர்ந்து கட்டினோம். எல்லா மதில்களும் பாதி உயரத்திற்கு எழும்பிவிட்டன. மக்களும் பணி செய்வதில் முழு உள்ளத்துடன் ஈடுபட்டனர். சன்பலாற்று, தோபியா, அரேபியர், அம்மோனியர், அஸ்தோதியர் ஆகியோர் எருசலேமின் மதில்களை பழுது பார்க்கும் வேலை முன்னேறிச் செல்வதையும் உடைப்புகள் அடைக்கப்பட்டு வருவதையும் கேள்வியுற்று மிகவும் சீற்றம் கொண்டனர். அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எருசலேமின் மீது போர் தொடுக்கவும் அங்கே கலகத்தை உருவாக்கவும் சதி செய்தனர். நாங்களோ எங்கள் கடவுளை வேண்டினோம். அவர்களிடமிருந்து காத்துக்கொள்ள இரவும் பகலும் காவலர்களை அமர்த்தினோம். அப்பொழுது யூதா நாட்டினர் சுமப்போர் தளர்ந்து போயினர். மண்மேடோ பெரிதாய் உள்ளது, மதில்களை நம்மால் கட்டி முடிக்க இயலாது என்றனர். எங்கள் எதிரிகளோ நாம் அவர்கள் நடுவே சென்று அவர்களை கொன்று வேலையை நிறுத்தும் வரை அவர்கள் இதை அறியாமலும் தெரியாமலும் இருக்கட்டும் என்று சொல்லிக் கொண்டனர். அவர்களை சுற்றி வாழ்ந்து வந்த யூதர்கள் 10 முறை வந்து எங்களிடம், எல்லா திசைகளிலிருந்தும் நம்மை எதிர்த்து வருகிறார்கள் என்று அறிவித்தனர். எனவே மதிலுக்கு பின்புறமாக மிக தாழ்வான பகுதியில் திறந்த வெளியில் மக்களை குடும்பம் குடும்பமாக அவர்களின் வாள், ஈட்டி, வில்களோடு நிறுத்தி வைத்தேன். தலைவர்களையும் அலுவலர்களையும் ஏனைய மக்களையும் பார்த்தேன். நான் எழுந்து அவர்களை நோக்கி, பகைவருக்கு அஞ்சாதீர்கள். மேன்மை மிக்கவரும் அஞ்சுதற்கு உரியவருமான ஆண்டவரை மனத்தில் கொண்டு உங்கள் சகோதரர், மகன்கள், மகள்கள், மனைவியர் ஆகியோர்க்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் போராடுங்கள் என்றேன். தங்கள் சதி எங்களுக்கு தெரிந்துவிட்டது என்பதையும் அதை கடவுள் சிதறடித்தார் என்பதையும் எங்கள் எதிரிகள் அறிய வந்தபோது நாங்கள் எல்லோரும் அவரவர் வேலையை செய்ய மதிலுக்கு திரும்பினோம். அந்நாள் முதல் என் பணியாளர்களில் பாதி பேர் வேலை செய்தனர். மற்ற பாதி பேர் ஈட்டி, கேடயம், வில், மார்பு கவசம் இவைகளை அணிந்து கொண்டு நின்றனர். மக்கள் தலைவர்கள் யூதா வீட்டார் அனைவரையும் மேற்பார்வை செய்தனர். மதில் கட்டுவோரும் சுமை சுமப்பவரும் ஒரு கையால் வேலை செய்தனர், மறு கையிலோ ஆயுதம் தாங்கியிருந்தனர். கட்டுவோர் ஒவ்வொருவரும் தம் வாளை இடையில் கட்டி கொண்டு வேலை செய்தனர். எக்காலம் ஊதுபவன் என் அருகிலேயே இருந்தான். பிறகு நான் தலைவர்களையும் அலுவலர்களையும் ஏனைய மக்களையும் நோக்கி கூறியது, வேலை மிகுந்துள்ளது, பரந்துள்ளது. நாமோ மதில் நெடுக தனித்தனியே சிதறி நிற்கின்றோம். எந்த இடத்திலிருந்து எக்கால முழக்கம் கேட்குமோ அந்த இடத்திற்கு எங்களிடம் ஒன்று கூடி வாருங்கள்.
நம் கடவுள் நமக்காக போர் புரிவார். இவ்வாறு நாங்கள் வேலை செய்து வந்தோம். எங்களுள் பாதி பேர் அதிகாலை முதல் விண்மீன்கள் தோன்றும் வரை ஆயுதம் தாங்கியிருந்தனர். அப்பொழுது மக்களை பார்த்து நான் கூறியது, ஒவ்வொருவரும் தம் வேலைக்காரரோடு இரவை எருசலேமில் கழிக்கட்டும். இவ்வாறு அவர்கள் நமக்காக இரவில் காவலும் பகலில் வேலையும் செய்வர். நான், என் சகோதரர், என் ஊழியர், என் மெய்காவலர் யாருமே எம் உடைகளை களையவே இல்லை. ஒவ்வொருவரும் வலக்கையில் ஆயுதம் தாங்கியிருந்தோம். நெகேமியா ஆகமம் அதிகாரம் 5. பின்னர் ஆடவரும் பெண்டிரும் தங்கள் இனத்தவரான யூதர்களுக்கு எதிராக பெரிதும் முறையிட்டனர். அவர்களில் சிலர், எங்கள் புதல்வர் புதல்வியர் உள்பட நாங்கள் பலர், எனவே நாங்கள் உண்டு உயிர் வாழும் பொருட்டு எங்களுக்கு தானியம் கிடைக்கும்படி செய்யும் என்றனர். இன்னும் சிலர் கூறியது, எங்கள் நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் அடைமானம் வைத்து பஞ்சத்தில் பிழைக்க தானியம் வாங்கினோம் என்றனர். வேறு சிலர் கூறியது, எங்கள் நிலங்களுக்காகவும் திராட்சை தோட்டத்திற்காகவும் மண்ணுக்கு செலுத்த வேண்டிய தீர்வைக்காக கடன் வாங்கினோம். எங்கள் மக்களும் அவர்களின் மக்களை போன்றவர்கள்தாமே, எங்கள் சகோதரர்களும் எங்களை போன்றவர்கள்தாமே. இருப்பினும் நாங்கள் எங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் அடிமைகளாக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டதே. எங்கள் புதல்வியர் ஏற்கனவே அடிமைகளாகிவிட்டனர். அவர்களை மீட்க எங்களிடம் வசதி இல்லை. ஏனெனில் எங்கள் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் மற்றவர் கையில் உள்ளன. அவர்களது முறையீடுகளையும் இவ்வார்த்தைகளையும் கேட்டபொழுது நான் மிகவும் சினமுற்றேன். நான் என்னுள் சிந்தித்தேன். பின் தலைவர்களையும் அதிகாரிகளையும் கண்டித்து அவர்களிடம் கூறியது, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சகோதரர்களிடமிருந்து அநியாய வட்டி வாங்குவதேன்? பிறகு அவர்களுக்கு எதிராக பெரும் சபையை கூட்டினேன். அவர்களை பார்த்து நான், வேற்றினத்தாருக்கு விற்கப்பட்டிருந்த யூத சகோதரர்களை நம்மால் முடிந்த அளவு மீட்டு வந்துள்ளோம். அப்படி இருக்க நீங்கள் உங்கள் சகோதரர்களை விற்கலாமா? அவர்கள் நமக்கே விற்கப்பட வேண்டுமா என்று கேட்டேன். அவர்களோ மறுமொழி கூற இயலாது மௌனமாக இருந்தனர். மீண்டும் நான் கூறியது, நீங்கள் செய்வது சரியில்லை. நம் எதிரிகளான வேற்றினத்தார் நம்மை ஏளனம் செய்யாதவாறு நீங்கள் நம் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதே முறை. நானும் என் சகோதரரும் என் பணியாளரும் கடனாக பணத்தையும் தானியத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அக்கடனை கேளாது விட்டு விடுவோம். இன்றே நீங்களும் அவர்களது நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் வீடுகளையும் 100க்கு 1 வட்டியாக வாங்கிய பணம், தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் ஆகியவைகளையும் அவர்களிடமே திருப்பி கொடுத்து விடுங்கள். அதற்கு அவர்கள், நீர் சொன்னபடியே நாங்கள் திருப்பி கொடுத்து விடுகிறோம். நாங்கள் அவர்களிடமிருந்து எதையும் கேட்க மாட்டோம் என்றனர். நான் குருக்களை அழைத்து இவ்வார்த்தையின்படி செய்வோம் என்று அவர்களை ஆணையிட்டு கூற வைத்தேன். மேலும் நான் என் ஆடையை உதறிவிட்டு, இவ்வார்த்தையின்படி நடக்காத ஒவ்வொருவரையும் கடவுள் இவ்வாறே தம் வீட்டின் என்றும் தம் திருப்பணியின் என்றும் உதறிவிடுவாராக. அவர்கள் இவ்வாறு உதறிவிடப்பட்டு வெறுமையாக்கப்படுவர் என்றேன். இதற்கு சபையார் அனைவரும் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்தனர். பின்னர் மக்கள் தாங்கள் வாக்களித்தபடியே செய்தனர். மேலும் யூதா நாட்டில் ஆளுநராயிருக்குமாறு அர்தக்சஸ்தா என்னை நியமித்த நாள் முதல், அதாவது மன்னரது ஆட்சியின் 20ஆம் ஆண்டு முதல் 32ஆம் ஆண்டு வரை ஆக 12 ஆண்டுகளாய்
நானும் என் சகோதரரும் ஆளுநர்களுக்குரிய படியை வாங்கி உண்ணவில்லை. எனக்கு முன்னிருந்த ஆளுநர்கள் அதிக தீர்வை விதித்து மக்களை வதைத்தனர். உணவு திராட்சை ரசத்தோடு 40 செக்கேல் வெள்ளியும் அவர்களிடம் வசூலித்தனர். அவர்களுடைய அலுவலர்கள் மக்கள் மீது அதிகாரம் காட்டி வந்தனர். நானோ கடவுளுக்கு அஞ்சி அவ்வாறெல்லாம் செய்யவில்லை. மேலும் இம்மதில் வேலைக்கு என்னை முற்றும் ஈடுபடுத்திக் கொண்டேன். என் பணியாளர்கள் அனைவரும் அவ்வேலைக்கே அங்கு கூடி வந்தார்கள். நாங்கள் நிலம் ஏதும் வாங்கி சேர்க்கவில்லை. மேலும் யூதர்களும் மக்கள் தலைவர்களுமான 150 பேரும் எங்களை சுற்றி அண்டை நாட்டினின்று வந்திருந்த அனைவரும் எனது பந்தியில் உணவருந்தினார்கள். ஒவ்வொரு நாளும் என் பந்திக்கு தயார் செய்யப்பட்டவை பின்வருமாறு: ஒரு காளை, கொழுத்த 6 ஆடுகள், மேலும் கோழி வகைகள் 10. நாளுக்கு ஒரு முறை எல்லாவித ரசமும் ஏராளமாக கொள்முதல் செய்யப்பட்டது. எனினும் ஆளுநருக்குரிய படிக்கு நான் உரிமை கொண்டாடவில்லை. ஏனெனில் இம்மக்கள் பட்ட பாடு மிக பெரிது. என் இறைவா, இம்மக்களுக்கு நான் செய்துள்ள எல்லா நன்மைகளுக்கும் ஏற்ப எனக்கு ஆதரவாயிரும். எஸ்தர் அதிகாரம் 1. அரசி வஸ்தி மன்னர் அகஸ்வேரை அவமதித்தல். இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரை இருந்த 127 மாநிலங்களையும் ஆட்சி செய்த மன்னர் அகஸ்வேரின் காலத்தில் அவர் சூசான் தலைநகரில் அரசு கட்டிலில் அமர்ந்து ஆட்சி புரிந்தார். 3ஆம் ஆண்டில் தம் குறுநில மன்னர்கள் அலுவலர் அனைவருக்கும் விருந்தொன்று அளித்தார். பாரசீக மேதிய படை தளபதிகளும் உயர்குடி மக்களும் மாநில தலைவர்களும் அவர் முன் வந்திருந்தனர். அவர்தம் அரசின் செல்வச் செழிப்பினையும் தம் மாண்பின் மேன்மைமிகு பெருமையையும் 180 நாள்கள் விளம்பரப்படுத்திக் கொண்டிருந்தார். அந்நாள்கள் அனைத்தும் நிறைவு பெற்ற பின் சூசான் தலைநகரிலிருந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவருக்கும் அரண்மனை தோட்ட வளாகத்தில் 7 நாள்களுக்கு அவர் விருந்து அளித்தார். அங்கு வெண்ணிற நீல நிற தொங்குதிரைகள் வெள்ளித்தண்டுகளிலும் வெண்ணிற பளிங்கு தூண்களிலும் மென் துகிலாலும் கருஞ்சிவப்பு பட்டாலும் பிணைக்கப் பெற்றிருந்தன. வெண்ணீல கற்கள், பளிங்கு, முத்துக்கள், விலைமதிப்பற்ற கற்கள் ஆகியவை பதிக்கப் பெற்ற பல வண்ண ஓட்டு தளத்தின் மீது பொன் வெள்ளி இழைகள் கலந்த மஞ்சங்கள் இருந்தன. வெவ்வேறு வகையான பொற்கிண்ணங்களில் அனைவருக்கும் திராட்சை மது வழங்கினர். அரசு மேன்மைக்கு ஏற்ப பெருமளவில் திராட்சை மது வழங்கப்பட்டது. திராட்சை மது அருந்துதல் சட்டப்படி ஏற்புடையதாக இருந்தது. ஒருவரும் வற்புறுத்தப்படவில்லை. விருந்தினரின் விருப்பத்திற்கிணங்க பரிமாறுமாறு அரண்மனையின் தலைமை அலுவலர்களுக்கு அரசர் கட்டளையிட்டிருந்தார். அவ்வாறே அரசி வஸ்தியும் மன்னர் அகஸ்வேரின் பெண்டிற்கு விருந்தளித்தாள். 7ஆம் நாளன்று திராட்சை மதுவினால் மனம் பூரித்திருந்த மன்னர் அகஸ்வேர் தம் முன்னிலையில் பணியாற்றிய அன்னகர்களான மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேத்தார், கர்கசு ஆகியோருக்கு பேரழகியான அரசி வஸ்தியின் எழிலை மக்களும் தலைவர்களும் காணுமாறு அவளை அரச மகுடம் சூட்டப்பட்டவளாய் தம்முன் அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். ஆனால் அரசி வஸ்தி அன்னகர்களின் வழியாக வந்த மன்னரின் சொல்லுக்கு இணங்க மறுத்துவிட்டாள். எனவே மன்னர் கடும் சினமுற்றார். பெரும் கோபக்கனல் அவர் மனதில் பற்றி எறிந்தது. உடனே அவர் காலங்கள் பற்றிய நுண்ணறிவுடைய ஞானிகளிடம் கலந்துரையாடினார். ஏனெனில் சட்டங்களிலும் நெறிமுறைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களிடம் கலந்துரையாடுவது மன்னரின் வழக்கம். கர்சனா, சேத்தார், அதிமாத்தா, தர்சீசு, மெரேசு, மர்சனா, மெமுக்கான் ஆகிய பாரசீகத்தையும் மேதியாவையும் சார்ந்த 7 தலைவர்களும் மன்னருக்கு மிக நெருக்கமானவர்கள். ஆட்சி பொறுப்பில் முதன்மை பெற்றோர். அவர்கள் மன்னரின் முக மாற்றத்தை கண்டனர். மன்னர் அகஸ்வேர் அன்னகர்களின் வழியாயிட்ட கட்டளைப்படி செய்ய மறுத்த அரசி வஸ்திக்கு சட்டப்படி செய்ய வேண்டியது என்ன என்று வினவினார். மன்னருக்கும் ஏனைய தலைவர்களுக்கும் முன்பாக மெமுக்கான் கூறியது: அரசி வஸ்தி மன்னருக்கு எதிராக மட்டுமின்றி தலைவர் அனைவருக்கு எதிராகவும் அகஸ்வேரின் ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநில மக்களுக்கு எதிராகவும் தவறிழைத்து விட்டாள். அரசி வஸ்தியின் நடத்தை எல்லா பெண்களுக்கும் தெரிய வரும். அவர்கள் பார்வையில் அவர்களின் கணவர் இழிவுபடுத்தப்படுவர்.
ஏனெனில் மன்னர் அகஸ்வேர் அவளை தம்முன் வருமாறு பணித்தும் கூட அவர் முன் அவள் வரவில்லையே என்பர். இன்றே அரசியின் நடத்தை பற்றி கேள்வியுறும் பாரசீக மேதிய இளவரசிகளும் தம் தலைவர்களிடமும் இதுபோன்றே கூறுவர். ஆதலின் ஏளனத்திற்கும் சினத்திற்கும் முடிவே இராது. எனவே அரசே, உமக்கு நலவெனப்படின் தாங்கள் ஆணையொன்று பிறப்பிக்க வேண்டும். அவ்வாணை பாரசீக மேதிய சட்டங்களில் நிலையாயிருக்கும்படி எழுதப்படல் வேண்டும். அரசராகிய தங்கள் முன் வஸ்தி இனி வருதல் கூடாது. அவளது அரசுரிமையை அவளைக் காட்டிலும் சிறந்த ஒருத்திக்கு தாங்கள் கொடுப்பீராக. அரசரால் பிறப்பிக்கப்படும் இந்த ஆணை உமது ஆட்சிக்குட்பட்ட பரந்து கிடக்கும் நாடுகளில் அறிவிக்கப்பட்டவுடன் சிறியோர் பெரியோர் அனைவரின் மனைவியரும் அவர்களின் கணவருக்கு மரியாதை செலுத்துவர். இவ்வார்த்தை அரசர் மற்றும் தலைவர்களின் பார்வையில் நலமென தோன்றியது. மெமுக்கானின் கருத்திற்கு ஏற்ப மன்னர் செயல்பட்டார். அவர் தம் ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் அவரவர் மாநில வரி வடிவ வாரியாகவும் ஒவ்வொரு மக்களினத்திற்கும் அதனதன் மொழி வாரியாகவும் எழுதிய மடல்களில் ஒவ்வொரு ஆண்மகனும் தனது வீட்டில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். எஸ்தர் அதிகாரம் 2. எஸ்தர் அரசியாதல். இவற்றுக்குப் பின் மன்னர் அகஸ்வேர் சினம் தணிய அவர் வஸ்தியையும் அவளது செயலையும் அவளுக்கு எதிராய் தாம் விடுத்த ஆணையையும் எண்ணி பார்த்தார். அவ்வமயம் மன்னருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த பணியாளர் அவரை நோக்கி கூறியது: அரசராகிய உமக்கென அழகும் இளமையும் கொண்ட கன்னிப் பெண்களை தேடுவார்களாக. அரசரின் ஆளுகைக்கு உட்பட்ட அனைத்து மாநிலங்களிலும் அழகும் இளமையும் கொண்ட கன்னிப் பெண்கள் அனைவரையும் ஒன்று கூட்டும்படி மேற்பார்வையாளர்களை மன்னர் நியமிப்பாராக. சூசான் அரண்மனையின் அந்தப்புறத்தில் மன்னரின் அன்னகரான ஏகாயிடம் அப்பெண்களை ஒப்படைத்து தூய்மைப்படுத்தும் பொருள்களை அவர்களுக்கு தர ஆவன செய்வாராக. மன்னரின் கண்களில் இனியவளாய் காணப்படுகின்ற இளம் பெண்ணே வஸ்திக்கு பதிலாக அரசியாவாள். இது மன்னருக்கு நலமெனப்பட்டதால் அவரும் அவ்வாறே செய்தார். சூசான் அரண்மனையில் மொர்தக்காய் என்னும் பெயர் கொண்ட யூதர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமீனை சார்ந்த கீசின் மகனான சிமையின் புதல்வரான யாயிரின் மைந்தர். இந்த கீசு எருசலேமில் கைது செய்யப்பட்டு பாபிலோன் மன்னன் நெபுகத்நேசரால் சிறைபிடிக்கப்பட்ட யூதாவின் அரசன் எக்கோனியாவுடன் நாடுகடத்தப்பட்டவர்களுள் ஒருவர். மொர்தக்காய் அதசா என்னும் மறுபெயர் கொண்ட எஸ்தர் என்பவரை எடுத்து வளர்த்தார். அவர் அவருடைய சிற்றப்பன் மகள். தாய் தந்தையை இழந்தவர். எழில்மிகு தோற்றமும் வடிவழகும் கொண்ட இளம் பெண். மன்னரின் சொற்களும் ஆணையும் அறிவிக்கப்பட்ட பொழுது இளம் பெண்கள் பலர் சூசான் அரண்மனைக்குள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஏகாயிடம் ஒப்படைக்கப்பட்டனர். எஸ்தரும் அவ்வாறே அரண்மனையில் அந்தப்புற பொறுப்பேற்றிருந்த ஏகாயிடம் ஒப்படைக்கப்பட்டார். அவ்விளம் பெண் ஏகாயின் கண்களுக்கு இனியவளன காணப்பெற்று அவரது தயவை பெற்றார். அவரும் அவருக்கு தேவையான அழகு சாதனங்களை உடனே தந்து அரண்மனையில் சிறந்த செவிலியர் 7 கொடுத்தார். மேலும் எஸ்தரையும் அவருடைய செவிலியரையும் அந்தப்புறத்தின் சிறந்த பகுதிக்கு மாற்றினர். யாரிடமும் சொல்லக்கூடாது என்று மொர்தக்காய் ஆணையிட்டிருந்ததால் எஸ்தர் தம் இனத்தையோ வழிமரபையோ வெளிப்படுத்தவில்லை. ஒவ்வொரு நாளும் மொர்தக்காய் அந்தப்புற முற்றத்தில் அங்கும் இங்கும் உலவி எஸ்தரின் நலன் பற்றியும் அவருக்கு என்னென்ன செய்யப்படுகிறது என்பதை பற்றியும் அறிந்து வந்தார். 6 மாதம் வெள்ளைப்போர தைலத்தினாலும் 6 மாதம் பெண்டிற்கான வாசனை தைலங்கள் நறுமணப் பொருள்கள் ஆகியவற்றாலும் அழகுபடுத்தும் 12 மாதங்கள் நிறைவெய்தின. பின்னர் ஒவ்வொரு இளமங்கையும் மன்னர் அகஸ்வேரின் முன் செல்லும் சமயம் வந்தது. மன்னரிடம் செல்லும் ஒவ்வொரு இளம் பெண்ணுக்கும் அந்தப்புறத்திலிருந்து அரச மாளிகைக்கு செல்லும் போது அவள் கேட்பதனைத்தும் கொடுக்கப்பட்டது. அவள் மாலையில் சென்று மறுநாள் காலையில் 2ஆம் அந்தப்புறத்திற்கு செல்வாள். அங்கு வைப்பாட்டியரின் கண்காணிப்பாளரான அரச அன்னகர் சாட்சகாசின் பொறுப்பில் விடப்படுவாள். மன்னர் அவள் மீது விருப்பம் கொண்டு பெயர் சொல்லி அழைக்கும் வரை மன்னரிடம் அவள் மீண்டும் செல்ல இயலாது. அபிகாயிலின் புதல்வியும் மொர்தக்காயின் வளர்ப்பு மகளுமாகிய எஸ்தர் மன்னருக்கு முன்னே செல்லும் முறை வந்தபொழுது பெண்களை கண்காணிக்கும் அரச அன்னகர் ஏகாயின் அறிவுரையை தவிர வேறெதையும் நாடாமல் காண்போர் அனைவரின் கண்களிலும் அவர் தயவு பெற்றிருந்தார். அகஸ்வேரின் ஆட்சியின் 7ஆம் ஆண்டில் 10ஆம் மாதமாகிய தேபேத்து மாதத்தில் அகஸ்வேரின் அரச மாளிகைக்குள் எஸ்தர் அழைத்துச் செல்லப்பட்டார். பெண்கள் அனைவரிலும் எஸ்தரையே மன்னர் மிகுதியாய் விரும்பினார். கன்னிப் பெண்கள் அனைவருள்ளும் அவரே மன்னரின் கண்களில் மிகுதியான தயவு பெற்றார். எனவே அவர் அவரது தலை மீது அரசியின் மகுடம் வைத்து வஸ்திக்கு பதிலாக அவரை அரசியாக்கினார். இவற்றிற்கு பின் எஸ்தரை முன்னிட்டு குறுநில மன்னர்களுக்கும் தம் அலுவலர் அனைவருக்கும் பெரிய விருந்து வைத்தார்.
மேலும் அனைத்து மாநிலங்களுக்கும் மன்னர் விடுமுறை நாளை அறிவித்து தம் கைகளினால் அன்பளிப்புகள் வழங்கினார். மன்னரின் உயிரை மொர்தக்காய் காத்தல். கன்னிப்பெண்கள் 2ஆம் முறையாய் ஒன்று கூட்டப்பட்ட பொழுது மொர்தக்காய் அரச வாசலில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். மொர்தக்காய் கட்டளையிட்டவாறு எஸ்தர் தம் வழிமரபையோ இனத்தையோ வெளிப்படுத்தாதிருந்தார். அவரால் வளர்க்கப்பட்ட போது செய்தது போலவே அப்பொழுதும் எஸ்தர் மொர்தக்காயின் கட்டளைக்கு இணங்கி நடந்தார். மொர்தக்காய் அரச வாயிலருகில் பணிபுரிந்த நாள்களில் பிகதோன் தெரேசு என்ற இருவர் சினமுற்று மன்னர் அகஸ்வேரை தாக்க வகை தேடினர். இக்காரியம் மொர்தக்காய்க்கு தெரிந்தது. இதனை அவர் அரசி எஸ்தரிடம் கூற மொர்தக்காயின் பெயரால் அதனை மன்னரிடம் அறிவித்தார். உடனே அக்காரியம் புலனாய்வு செய்யப்பட உண்மை வெளிப்பட்டது. அவர்கள் இருவரும் தூக்கிலிடப்பட்டனர். இந்நிகழ்ச்சி மன்னர் முன்னிலையில் குறிப்பேட்டில் எழுதி வைக்கப்பட்டது.